ஒரு வயசு வந்தாவே மெச்சூரிட்டி தானா வரும்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை அது கிடையாது. மெச்சூரிட்டிங்கிறது ஒரு ஸ்கில் தான். அது நம்ம கத்துக்கிட்டாதான் நம்ம லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போகும். இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போற 6 சிம்பிள் வேஸ் டு பிகம் மோர் மெச்சூர். இந்த 6 ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப ஸ்மூத் அண்ட் ஹெல்தியா போகும். அது மட்டும் இல்லாம உங்க மைண்ட் செட், உங்க ரியாக்ஷன், உங்க ஹாப்பினஸ் எல்லாமே நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். வெல்கம் டு கிரியேட்டர் ஆஃப் பாசிட்டிவிட்டி. ஸ்டெப் நம்பர் 1, அக்செப்ட் த ரியாலிட்டி. லைஃப்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு பேட் சுச்சுவேஷன் வந்தா அதை நீங்க டினை பண்ணக்கூடாது, நீங்க தட்டி விட்டு போகக்கூடாது. அது என்ன சுச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணணும், நம்ம அந்த சுச்சுவேஷனை அவாய்ட் பண்ண அது டெம்பரவரியா உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கொடுக்கும். ஆனா பெர்மனண்டா அந்த ப்ராப்ளம் உங்ககிட்ட இருந்துட்டே தான் இருக்கும். மெச்சூர் பர்சன் சொன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே அவங்க ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்பதான் கரேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாம்லயோ இல்ல மீட்டிங்லயோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணலைன்னா பரவாயில்ல, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்பதான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது ஒரு ப்ரிப்பேர்டா நம்ம போவோம். அதை விட்டுட்டு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு இருந்தோம்னா லைஃப்ல நல்ல ப்ரோக்ரஸே இருக்காது. ரியாலிட்டியை அக்செப்ட் பண்றது ஈஸி இல்லை, கொஞ்சம் பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். ஈகோலாம் ஹர்ட் ஆகும் தான், ஆனா அதுதான் growthக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உண்மையை அக்செப்ட் பண்ண உடனே நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா காம் ஆயிரும். ஸோ சொல்யூஷனுக்கு ஈஸியா கிடைக்கும். மெச்சூரிட்டி start when you stop escaping reality and start facing it. அப்படின்னா அந்த பேட் சிச்சுவேஷன் எஸ்கேப் ஆகணும்னு நினைக்காம நீங்க அதை ஃபேஸ் பண்ணதான் உங்களோட மெச்சூரிட்டி க்ரோ ஆகும்னு சொல்றாங்க. ஸ்டெப் நம்பர் 2, கண்ட்ரோல் யுவர் இமோஷன்ஸ். இமோஷன் நம்ம லைஃப்ல நேச்சுரலா வரதுதான். கோபமா இருக்கட்டும், சோகமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், பொறாமப்படுறதா இருக்கட்டும், இது எல்லாமே மனுஷனா இருக்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப். ஆனா மெச்சூரிட்டின்னு சொல்லும் போது இதை எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், சப்ரஸ் பண்ணக்கூடாது. அப்படியே அடக்கி நம்ம வச்சுட்டு இருக்க கூடாது. அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சப்ரஸ் பண்றோமோ அது இன்னும் நமக்கு ஜாஸ்தி பெயின் தான் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கோபம் வருதுன்னா உடனே அதை நீங்க அடக்காம கொஞ்ச நேரம் அதை அப்படியே நீங்க மைண்ட்ல ப்ராசஸ் பண்ணுங்க. எதனால இந்த மிஸ்டேக் நடந்துக்கு, ஏன் நமக்கு கோவம் வருது. ஸோ டீப் பிரீத் எடுங்க. இப்படி பண்ணும்போது உங்க மைண்ட் ரொம்ப காம் ஆகும். கண்ட்ரோல் பண்ணணும்னு சொன்னா இமோஷன் வந்த மூமெண்ட்ல இன்ஸ்டன்டா ரியாக்ஷன் கொடுக்காம கொஞ்சம் அமைதியா ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு ஒரு பாஸ் பண்ணுங்க. கோவம் வந்த உடனே ஒரு 3 தடவை நல்ல டீப் பிரீத் எடுத்து காமாக பிராக்டிஸ் பண்ணுங்க. சோகமான டைம் வந்தா ஓவர் திங்க் பண்ணாதீங்க. இருக்கிறதுலே வச்சு மோசமான நிலைமையை ஓவர் திங்க் பண்றது தான். ஹவு டு ஸ்டாப் ஓவர் திங்க்னு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ இருக்கு, அதை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா வரும். டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு டைம் இருந்தா அதையும் செக் பண்ணி பாருங்க. நம்மளோட இமோஷன்ஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ராங்கா இருந்தா நம்மனால கரெக்டா டிசிஷன் கிளியரா எடுக்க முடியும். ரிலேஷன்ஷிப்பை நம்ம பெட்டரா கொண்டு போக முடியும். மெச்சூர் பர்சன்னா எமோஷன் இல்லாத பர்சன் கிடையாது, எமோஷனை கண்ட்ரோல் பண்ற பர்சன். ஸ்டெப் நம்பர் 3, டோன்ட் ஜட்ஜ் டூ ஏர்லி. நம்ம எல்லாரும் ஒரு சிச்சுவேஷன் பார்த்த உடனே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற ஹேபிட் இருக்கு. அவன் அப்படிதான், இது கரெக்ட் இல்ல, அவங்க தான் ராங், ஒரு செகண்ட் டிசைட் பண்ணிடுவோம். ஆனா ரியல் மெச்சூரிட்டின்னு சொன்னா அப்சர்வ் பண்ற பிராக்டிஸ் தான். நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும், ஒரு ஸ்டோரி இருக்கும். நம்ம பாக்குற 10 நிமிஷத்துல அவங்களோட 10 இயர் பெயினை புரிஞ்சுக்க முடியாது. சம்டைம்ஸ் ஒரு பர்சன் ரூடா பிஹேவ் பண்றாங்கன்னா அது ஆட்டிடியூட் இல்ல, மேபி அவங்க உள்ளுக்குள்ள காயமா இருந்திருக்கலாம். சம்டைம்ஸ் சம்மன் குவைட்டா இருந்தா அது ஈகோ இல்ல, அவங்க டயர்டா இருக்காங்கன்னு அர்த்தம். மெச்சூர் பர்சன் என்ன பண்ணுவாங்க, அவங்க ரியாக்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுவாங்க. அவங்க ஜட்ஜ்மெண்ட் டக்குன்னு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதோட ரீசன் என்னன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. பிகாஸ் எவ்ரி ஃபேஸ் ஸ்மைல் பண்ணும், ஆனா எவ்ரி ஸ்மைல்ல ஹாப்பினஸ் கிடையாது. குவிக் ஜட்ஜ்மெண்ட்னா பாய்சன் மாதிரி நம்ம மைண்ட்ல நெகட்டிவிட்டியை ஃபில் பண்ணிட்டே இருக்கும், ரிலேஷன்ஷிப்பை பயங்கரமா டிஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது டிஃப்ரெண்ட்லி பிஹேவ் பண்றாங்கன்னா ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணுங்க, ஏன் கேளுங்க, இதனால அவங்க பிஹேவ் பண்றாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது ரியல் மெச்சூரிட்டி உங்களுக்கு காட்டும். எம்பத்தின்னு சொன்னா அது ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ற விஷயம் கிடையாது, அவங்க சைட புரிஞ்சுக்கிற ஒரு மெச்சூரிட்டி தான். நம்ம மைண்ட் காமா இருந்தாதான் ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ ஞாபகம் இருக்கட்டும், ஜட்ஜ் பண்றது ஈஸி தான், பட் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா மெச்சூர் பீப்புள் ஆல்வேஸ் சூஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட். ஸ்டெப் நம்பர் 4,
டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். நம்ம பாடிக்கு ரெஸ்ட், ஃபுட்டு, வாட்டர் எல்லாமே வேணும் நமக்கு தெரியும். ஆனா நம்ம மைண்டுக்கு ரெஸ்ட் வேணும்னு ரொம்ப பேருக்கு தெரியறது கிடையாது. மைண்டுக்கு ரெஸ்ட் எப்படி கொடுக்கறது? மெச்சூரிட்டியா இருக்கிற பர்சன்ஸ் எப்பவுமே அவங்க மைண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. மென்டல் ஹெல்த்தை சீரியஸா எடுத்துக்கிற ஆள் தான் அவங்க. மென்டல் ஹெல்த்னா பிசிக்கலா ஆகிற காயங்களோ இல்ல அஃபெக்ஷனோ கிடையாது. அது நம்மளோட தாட்ஸ், நம்மளோட எனர்ஜி, கான்சென்ட்ரேஷன், ஈவன் ரிலேஷன்ஷிப்ல கூட ஸ்ட்ரெஸ், ஓவர் திங்கிங், பர்ன் அவுட் ஆகுறது, இது எல்லாமே வார்னிங் சைன் தான் நம்ம பாடிக்கு கொடுக்கறது நம்ம மென்டல் ஹெல்த் சரியா இல்லைன்னு. ஸோ டெய்லி லைஃப்ல டென்ஷன் இருந்தா இது நார்மல்னு இக்னோர் பண்ணாதீங்க. அது ஸ்லோவா, கான்ஃபிடென்ஸா, பீஸா கிடைக்கணும்னு நினைச்சு அதை டேக் கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி டேக் கேர் பண்றது? வழக்கம் போல சொல்ற மாதிரி தான் 8 hours ஸ்லீப்பிங் அது கம்பல்சரி நீங்க எடுத்தே ஆகணும். டெய்லி கொஞ்சம் டைம் போன் இல்லாம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, ஜர்னல் பண்ணுங்க. அதாவது எழுதுங்க உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது. நான் இந்த கிளிப் ஒன்று போட்டு பாருங்க, நான் கண்டென்ட் எழுதும் போது கூட திடீர்னு ஏதாவது ஒரு லிரிக்ஸ் ஞாபகம் வரும். நான் அந்த லிரிக்ஸ் உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கும் ஏதாவது எழுதும் போது உங்களுக்கு லிரிக்ஸோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களோ வந்து அதை எழுதுங்க. கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், டீவியேட் ஆகும். அதுக்காக தான் மியூசிக் கேளுங்க, கொஞ்சம் நேரம் நடங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மெடிடேஷன் தான் பெஸ்ட் நான் சொல்லுவேன். நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மெடிடேஷனுக்குள்ள இறங்கி இருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ஆவது மெடிடேஷன் பண்ணுங்க. உங்க லைஃப்ல நீங்க ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இஃப் யூ நீட் டோன்ட் ஹெசிடேட் டு டாக் டு தெரபிஸ்ட். ட்ரஸ்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ரொம்ப ட்ரஸ்டடா போய் உங்களோட விஷயத்த சொல்லுங்க. உங்க வீக்னஸ் கிடையாது, உங்க ஸ்ட்ரென்த் தான் அதெல்லாம் சொல்றது. ஸோ ரிமெம்பர், எம்டி கப்ல இருந்து யாருக்குமே ஹாப்பினஸ் கொடுக்கவே முடியாது. நீங்க மென்டலா ஸ்ட்ராங்கா இருந்தாதான் லைஃப்ல எல்லா சேலஞ்சஸும் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். கரேஜும் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் டயர்டா ஃபீல் பண்ணா கொஞ்ச நேரம் அமைதியா பாஸ் பண்ணி ரெஸ்ட் எடுங்க. உங்க மைண்டுக்கு கொஞ்சம் கேர் கொடுங்க. பிகாஸ் மெச்சூர் பர்சன்னா செல்ஃப் கேருக்கு கில்ட் ஃபீல் பண்ணாம செல்ஃப் ரெஸ்பெக்டோட கேர் பண்ற ஆள் தான். ஸ்டெப் நம்பர் 5, பி சைலண்ட் ஓவர் நான்சென்ஸ் ஃபைட். லைஃப்ல எல்லாருமே ஒரு ஸ்டேஜ்ல சண்டையை நம்ம ஃபேஸ் பண்ணிருப்போம். அது ஃபேமிலிலயா இருக்கலாம், ஆஃபீஸ்லயா இருக்கலாம், இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயா இருக்கலாம். சில பேர் வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு என்னோட ஈகோ தான் வந்து பெரிய விஷயம் நினைச்சிட்டு பயங்கரமா சண்டை போடுவாங்க. பட் மெச்சூர் பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரியாக்ட் பண்ற இடத்துல கூட ரியாக்டே பண்ண மாட்டாங்க. நான்சென்ஸ் ஃபைட்ஸ்னா அன்யூஷுவல் ஸ்மால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா ஈகோ பேஸ்ட் ஆர்குமெண்ட் தான். எக்ஸாம்பிள், யாராச்சும் உங்க ஒப்பீனியன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, இல்ல சோஷியல் மீடியால உங்களை பத்தி தப்பா ஏதாவது ப்ரொவோக் பண்ணிட்டே இருக்காங்கன்னா அதை வந்து உங்களோட மெச்சூரிட்டியை டெஸ்ட் பண்ற மூமெண்ட் தான் அது. இன்ஸ்டன்டா ரியாக்ட் பண்ணாதீங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு உங்களோட எனர்ஜியை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்படி வேஸ்ட் பண்ணும்போது உங்களோட பீஸே போயிடும். சைலண்டா இருங்க. இனிஷியலா இவன் ரொம்ப அமைதியா இருக்கான்னு சொல்லி நம்மள வீக்கா நினைக்க சான்ஸ் இருக்கு. பட் அந்த சைலன்ஸ் தான் உங்களோட பெரிய ஸ்ட்ரென்த்துக்கான ஒரு விஷயமே. எஸ்கேபிஷன் கிடையாது, அது ஒரு அவேர்னஸ் தான். நீங்க பேசாம இருந்தா டென்ஷன் ஆட்டோமேட்டிக்கா கூல் ஆகும். வேற ஆளு லேட்டரா இவன் என்ன அமைதியா இருக்கான்னு சொல்லிட்டு சரி ஓகே இவன் கிட்ட நம்ம சண்டை போட வேணாம், அவங்களும் காம் ஆயிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் வந்து நீ வேணா சண்டைக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்டா டீப் பிரீத் எடுங்க. அப்படி எடுத்துட்டு உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க, இப்ப இந்த சண்டை முக்கியமானு. அப்படி கேட்கும்போது 90% உங்க மைண்ட்ல வர ஆன்சர் நோ தான். ஸோ ரிமெம்பர், மெச்சூரிட்டினா வின்னிங் எவ்ரி ஆர்குமெண்ட்ஸ் கிடையாது. இட்ஸ் நோயிங் விச் ஆர்குமெண்ட்ஸ் இஸ் நாட் வர்த் என்டரிங். நம்ம அமைதியையோ இல்ல ஒரு சந்தோஷத்தையோ இல்ல ஒரு பீஸையோ நம்ம சூஸ் பண்றது நம்மளோட வீக்னஸ் கிடையாது, அது ஒரு விஸ்டம் தான். அண்ட் ஸ்டெப் நம்பர் 6 என்னன்னா, don't depend on others for your happiness. ரொம்ப பேர் நம்ம பண்ற பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? அவங்க இருந்தா நமக்கு லைஃப்ல ஹாப்பியா இருக்கு, அவங்க கிட்ட போய் பேசினா நம்ம லைஃப் ஹாப்பியா இருக்கு, அவங்க கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும் அப்பதான் நம்ம ரிலாக்ஸ் ஆகும், இந்த மாதிரி நினைக்கிறது தான். ஆனா உண்மை என்னன்னா, real maturity starts when you stop expecting others to create your happiness. மத்தவங்க கிட்ட நம்மளோட ஹாப்பினஸ் எப்பவுமே தேடவே கூடாது. ஹாப்பினஸ்ங்கிறது ஒரு கிஃப்ட் கிடையாது, அது செல்ஃப் கிரியேட்டட் ஒரு ஃபீலிங்ஸ் தான். ஒரு ஃப்ரெண்ட் இல்லைன்னா
தனியா இருக்கிறீங்க, பார்ட்னர் இல்லைன்னா அப்செட் ஆகுறீங்க. இது வந்து நம்ம மைண்ட் வந்து நினைச்சுக்கிறது தான். மற்றபடி அவங்க இருந்தாதான் நம்மளோட சந்தோஷங்கிறது கிடையாது. அவங்க கிட்ட நம்ம பீஸ் கிடையாது, நம்ம பீஸ் நம்ம கிட்ட தான் இருக்கு. இண்டிபெண்டன்ட் ஹாப்பினஸ்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா உங்க மூட யார்கிட்டையும் கண்ட்ரோல் கொடுக்க கூடாது. அதாவது உங்களுக்கு நீங்க தான் பெஸ்ட். உங்களோட டிசிஷனையோ இல்ல உங்களோட ஹாப்பினஸையோ வேற ஒருத்தங்கிட்ட நம்ம எதிர்பார்க்க கூடாது. புக் படிச்சு என்ஜாய் பண்ணுங்க. காஃபி குடிக்கிறது கூட ஒரு சின்னதா ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். வழக்கம் போல வாக்கிங் போங்க, மெடிடேஷன் பண்ணுங்க. இது எல்லாமே சின்ன சின்ன ஸ்டெப் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம செல்ஃப் அப்ரூவல் அண்ட் செல்ஃப் லவ் ஸ்ட்ராங் ஆனா அவுட் சைட் அப்ரிசியேஷன் நம்ம வேணும்னு நினைக்கவே மாட்டோம். அவங்க நம்மளை மோட்டிவேஷன் பண்ணாதான், அவங்க நம்மளை அப்ரிசியேஷன் பண்ணாதான் நம்ம ஹாப்பியா இருக்குங்கிற அர்த்தம் கிடையாது. நம்மளோட ஓன் அப்ரிசியேஷன் தான் நமக்கு முக்கியம். நம்மளே தான் தட்டி கொடுத்துக்கணும். அஃப்கோர்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஆனா அவங்க ஆப்சன்ஸ்ல கூட நம்ம எம்டியா ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ டெய்லியும் கொஞ்சம் டைம் உங்க ஹாப்பினஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களை நீங்களே சாட்டிஸ்ஃபை பண்ற ஹேபிட்ஸ், புக்ஸ் படிக்கிறது, இல்ல உங்களுக்குன்னு ஒரு ஸ்மால் கோல்ஸ் இருக்கும், அதை நோக்கி போங்க. கொஞ்சம் படிங்க, கிராட்டிடியூடா இருங்க. உங்க ஹாப்பினஸ் உங்க ரெஸ்பான்சிபிலிட்டியில தான் இருக்கு. அதை அவுட் சைடு பர்சன் கிட்ட நீங்க எதிர்பார்க்கவே வேண்டாம். ரிமெம்பர் திஸ், மெச்சூர் பர்சன் லவ் பண்ணுவாங்க, கேர் பண்ணிக்குவாங்க, அவங்க நம்ம ப்ரொடெக்டா பார்த்துக்குவாங்க. பட் அவங்களோட மென்டல் ஹெல்த்னு வரும்போது அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க ஓன் பீஸை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் மெச்சூரா இருக்கணும்னா உங்களோட ஓன் பீஸை நீங்க சூஸ் பண்ணுங்க. ஹாப்பினஸை கிரியேட் பண்ற பவர் உங்ககிட்ட தான் இருக்கு. மெச்சூரிட்டின்னு சொன்னா அது ஒரு ஏஜ் இல்லைன்னா நீங்க ஹைட்டா இருக்கீங்க அப்படிங்கிறது கிடையாது. அது ஒரு அவேர்னஸ். நம்ம ரியாக்ஷன்ஸ் சைலன்ஸா, செல்ஃப் கண்ட்ரோலா, செல்ஃப் லவ் பண்றது தான். இவங்க தான் நம்ம லெவலை டிஃபைன் பண்ற ஒரு விஷயமே. ரியல் மெச்சூரிட்டினா அதர்ஸை சேஞ்ச் பண்ணணுங்கிறது கிடையாது. இட்ஸ் அபவுட் சேஞ்சிங் த வே யூ ஹேண்டில் தெம். ஸோ நெக்ஸ்ட் டைம் லைஃப் உங்களை வந்து டெஸ்ட் பண்ணும்போது டோன்ட் ரியாக்ட், ரெஸ்பாண்ட். டோன்ட் ஆர்கியூ, அண்டர்ஸ்டாண்ட் and don't depend. Grow, because real peace and real power begin inside you.